அக்கோஸ்டிக்ஸ் எதை பற்றிய அறிவியல் துறை. ஒலியை பற்றிய அறிவியல் பிரிவு. ஒரு குதிரை திறன் hp எத்தனை வாட்ஸுக்கு சமம்? 746 வாட். வளிமண்டலத்தில் அழுத்தத்தை கணக்கிட உதவும் கருவி எது? பாரோமீட்டர். பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? டாரிசெல்லி. பாரோமீட்டரில் பயன்படுத்திய திரவம் யாது? பாதரசம். சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் பாரோமீட்டர் பாதரச தம்ப உயரம் எவ்வளவு? 76 சென்டிமீட்டர். டைனமோ எதற்கு பயன்படுகிறது? இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்று. ஹைக்ரோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? காற்றின் ஈரப்பதத்தை அளக்க. பாலின் அடர்த்தியை அளக்க உதவும் கருவி எது? லாக்டோமீட்டர். ஐசோடோப் எனப்படுவது யாது? ஒரே அணு என்னும் வெவ்வேறு அணு எடையும் கொண்ட தனிமங்கள். மின் விளக்குகளில் அடைக்கப்படும் வாயுக்கள் மந்த வாயுக்கள் என்பவை எவை? கடைசி எலக்ட்ரான் வட்டத்தில் எலக்ட்ரான் பூர்த்தியானவை. எலக்ட்ரான் வட்டம் என்றால் என்ன? அணுவின் உட்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றும் வட்டம். வாகனங்களின் பின்புறத்தை காண பயன்படும் ஆடி குவியாடி. தூர பார்வை குறைய போக்க பயன்படும் ஆடி யாது? குவியாடி. கிட்ட பார்வை குறைத்தீர்க்க பயன்படும் ஆடி குழி ஆடி. கிட்ட குழி தூர குவி. முகம் பார்க்க பயன்படும் ஆடி எது? ரசம் பூசப்பட்ட சமதள ஆடி. ஆடிகளில் ரசம் பூசுவதன் பயன் என்ன? ஒளி ஊடுருவாமல் தடுக்க. தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். இடிதாங்கியில் பயன்படும் உலோகம் எது? தாமிரம். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்கலின். சோவியத் யூனியனில் அணு உலையை வெடித்த இடம் எது? செர்னோபில். டாடா அணு ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் மும்பை. அணுவை முதலில் பிளந்தவர் ரூதர்போல்ட். புதிய அணு கொள்கையை வெளியிட்டவர் யார்? நீல்ஸ் போர். அணு எண் என்பது என்ன? அணு உட்கருவின் உள்ள புரோட்டான் எண்ணிக்கை. அயன் என்பது என்ன? மின்சுமை பெற்ற அணு. எடை குறைந்த அணுத்துகள் எலக்ட்ரான். ரெக்டிஃபயர் என்பது என்ன? மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது. அல்ட்ராசோனிக் என்பது என்ன? கேளர ஒளி. அல்ட்ரா வயலட் கதிர்கள் என்பவை என்ன? மனிதனால் காண முடியாத கதிர்கள். ஜெட் விமானம் துப்பாக்கி குண்டு எதன் வேகம் அதிகம்? துப்பாக்கி குண்டு. அணு உலைகளில் அணுக்களை பிளக்க பயன்படுவது எது? நியூட்ரான்கள். அணுக்கரு பிளவில் ஆற்றல் வெளியேற்றப்படுவது ஆம். சூரியனின் வெப்ப ஆற்றல் கிடைப்பது அணுக்கரு பிரிவா பிணைவா? அணுக்கரு பிணைவு. ஆகாய விமானத்தில் மிக அதிக வேகம் எவ்வளவு? 760 மைல்கள். பிளாங்க் மாறிலியின் மதிப்பு என்ன? 6.626 × 1034 J/s. ஒளியின் திசை வேகம் 2.979 × 10³ ms-1. நிறமாலை வரிகளின் பெயர் என்ன?
விப்ஜிஆர். நிறமாலையின் வரிகளின் பெயர் என்ன? விப்ஜிஆர். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் தவிர அணுவில் உள்ள துகள்கள் மியான், பியான், கேயான். இழை மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் முதலில் உருவாக்கிய மின் விளக்கில் பயன்படுத்திய இழை கார்பன் இழை. இரவில் ஒளிரும் தனிமம் எது? ரேடியம். ரேடியத்தை கண்டுபிடித்தவர் யார்? மேரி கியூரி. ரேடியத்தை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி. 100 டிகிரி சென்டிகிரேட் எத்தனை டிகிரி எஃப்க்கு சமம்? 212 டிகிரி எஃப்க்கு சமம். 0 டிகிரி சென்டிகிரேட் எத்தனை கெல்வினுக்கு சமம்? 273 கே. உடல் வெப்பநிலை காண உதவும் கருவி எது? தெர்மாமீட்டர். உடல் வெப்பநிலை காண உதவும் கருவி எது? தெர்மோகப்பிள். உடல் வெப்பநிலை காண உதவுவது தெர்மாமீட்டர். உயர் வெப்பநிலை காண உதவுவது தெர்மோகப்பிள். சென்டிகிரேடும் பாரன்ஹீட்டும் சமமாக உள்ள வெப்பநிலை எது? 40 டிகிரி. 40. வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் எந்திரம் நீராவி இயந்திரம். ஸ்டீம் டர்பன். நீராவி இயந்திரம். குளிர்சாதன பெட்டியில் குளிர்விக்க பயன்படும் பொருள் ஃப்ரீயான், அம்மோனியா. கதிரியக்க தனிமத்திற்கு உதாரணம் கொடு. யுரேனியம், தோரியம். கதிரியக்க தனிமங்கள் வெளியிடும் கதிர்கள் யாவை? ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள். மின்னூட்டம் அற்ற கதிர்கள் எது? காமா கதிர்கள். நேர்மின்னோட்டம் பெற்ற கதிர்கள் ஆல்பா கதிர்கள். எதிர்மின்னோட்டம் பெற்ற கதிர்கள் பீட்டா கதிர்கள். காமா கதிர்கள் உடலில் பாய்ந்தால் உடல் பாதிக்கப்படும். எக்ஸ் கதிர்கள் மனித உடலை ஊடுருவுமா? ஊடுருவும். மென் எக்ஸ் கதிர்கள் எலும்பை ஊடுருவாகாது. செல்சியஸ் என்ற அலகை உருவாக்கியவர் ஆண்ட்ரூஸ் செல்சியஸ். 1742 ஸ்வீடன். பாரன்ஹீட்டை உருவாக்கியவர் யார்? கிரேபியல் டேனியல் பாரன்ஹீட். 1715 ஜெர்மனி. கெல்வின் என்ற அலகை உருவாக்கியவர் வில்லியம் தாமஸ் எடிசன். தாம்சன் கெல்வின். கெல்வின் அலகை எப்படி குறிப்பார்கள்? கே. கெல்வின் அலகை கேலிருந்து கேக்கு மாற்றி ஆண்டு 1967. அணுக்கரு பிளவின் போது வெளிவரும் துகள்கள் எவை? நியூட்ரான்கள். அணுக்கரு உலையில் நியூட்ரான்களை தணிக்க பயன்படுவது காட்மியம் கழிகள். அணு உலையில் பயன்படும் நீர் எது? கனநீர். D2O. இந்திரா காந்தி அணு உலை எங்குள்ளது? கல்பாக்கம். சோவியத் உதவியுடன் தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் தொடங்க இருந்த இடம் கூடங்குளம். ஆற்றலை பற்றிய சமன்பாட்டை வெளியிட்டவர் யார்? டன்ஸ்டீன். டன்ஸ்டீன் வெளியிட்ட சமன்பாடு எது? E.mc². நீர் எத்தனை கெல்வினில் கொதிக்க ஆரம்பிக்கிறது? 373 கே. இயற்பியல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் சர் சி.வி. ராமன். படிக இயக்கவியலை கண்டுபிடித்தவர் சர் சி.வி. ராமன். காற்றின் வேகத்தை காண உதவும் கருவி அனிமோமீட்டர். வாயுவின் அழுத்தம் காண உதவும் கருவி மோனோமீட்டர். ரேடியாலஜி என்பது என்ன? கதிரியக்கத்தை பற்றிய அறிவியல். ரேடியாலஜி என்பது கதிரியக்கத்தை பற்றிய அறிவியல். மணிமண்டல காலநிலை பற்றிய அறிவியல் துறையில் மெட்ராலஜி. நிறமாலையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத கதிர்கள்
புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். மின் இஸ்திரி பெட்டி அடிப்பகுதியில் பளபளப்பாக இருக்க காரணம் விரைவில் வெப்பம் தணியாமல் இருக்க. விரைவில் வெப்பம் தணியாமல் இருக்க. குடை கருப்பாக இருப்பதேன்? வெப்பம் உள்ளே இறங்காமல் இருக்க. வெப்பநிலைமானியில் பயன்படும் உலோகம் எது? பாதரசம். வெப்பநிலைமானியில் நீர் பனிக்கட்டி ஆகும்போது அதன் பருமன் என்ன? கூடும். நீர் பனிக்கட்டியாக மாறும்போது அதன் பருமன் கூடும். பனிக்கட்டி நீர் எதன் நிறை அதிகம்? நீர். பனிக்கட்டி நீர் எதன் நிறை அதிகம்? நீர். திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஏற்படும் மாற்றத்தின் பெயர் உருகுதல். திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு ஏற்படும் மாற்றம் என்ன? பதங்கமாதல். திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றுவது பதங்கமாதல். திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் மாற்றத்தின் பெயர் உறைதல். திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு ஏற்படும் மாற்றம் ஆவியாதல். சைக்கிளில் செல்பவர் வளையும் போது சாய காரணம் என்ன? மைய விலக்கு விசை. சைக்கிள் செல்வது சாய காரணம் மைய விலக்கு விசை. பாலில் இருந்து வெண்ணெய் வெளிவர காரணமான விசை மைய விலக்கு விசை. பாராமீட்டர் ஏற்படும் திடீர் குறைவு எதன் அறிகுறி? வெள்ளம். பாராமீட்டரில் ஏற்படும் திடீர் குறைவு வெள்ளம். அணு உலையில் ஆயுட்காலம் எவ்வளவு? 30 ஆண்டுகள். சிகப்பு வண்ண காகிதம் பச்சை விளக்கில் எப்படி தெரியும்? கருப்பாக. சிவப்பு வண்ண காகிதம் பச்சை விளக்கில் கருப்பாக தெரியும். புதுடெல்லி. வெப்பக்கதிர்களின் வேகம் எவ்வளவு? 1001,86,000 மைல் செகண்ட் ஒலியின் வேகத்திற்கு சமம். ஹெட்ஸ் என்பது என்ன? அதிர்வெண்களுக்கான அலகு. H2. காதால் கேட்கக்கூடிய ஒலி அலையில் மிக குறைந்தபட்ச அதிர்வெண் 20 Hz ஹெட்ஸ். இன்ஃப்ராசோனிக் என்பவை எவை? 16 ஹெர்ட்ஸுக்கு குறைந்த அதிர்வெண் கொண்டவை. 1000 மில்லியனுக்கு அதிக அதிர்வெண் கொண்டவற்றின் பெயர் ஹைபர்சோனிக். பாதரச தெர்மோமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? பாரன்ஹீட். சர் சி ராமன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1930. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? 9.8 நியூட்டன் 986 சென்டிமீட்டர் வினாடி. திரவம் பயன்படாத திரவமானி எது? அனிராய்டு பாராமீட்டர். திரவம் பயன்படாத திரவமானி அனிராய்டு பாராமீட்டர். கடலுக்குள் இருக்கும் பொருட்களை காண உதவும் கருவி எது? சோனார். மையுறிஞ்சும் தாள் மைய உறிஞ்சு காரணமாக பண்பு தந்துகி கவர்ச்சி.